அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம் என்னதான் படிக்கிறது வச்சாங்க பாரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பல கேள்விகளுக்கான ஒரு பதில் வீடியோவா தான் இருக்க போகுது. என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது கேட்டிருந்தாங்க. இந்த இதுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் சிலபஸ் என்ன கேட்டிருந்தாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 யூனிட் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கு. இது யாருமே எதிர்பார்க்கல. போன வீடியோ நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்கு எனக்கு மன்னிச்சுக்கோங்க தயவு செய்து. இப்பதான் ஃபுல்லா நோட்டிபிகேஷன் ஃபுல்லா அனலைஸ் பண்ண பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து 20 யூனிட். ஏன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம்ன்றது பெரிய போஸ்ட், உங்களுக்கே தெரியும். மாசான கெத்தான போஸ்ட். நான் ஈஸியாலாம் உங்களை வந்து பாஸ் ஆக விட்டுற மாட்டேன்பா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, 20 யூனிட் நீங்க படிச்சே ஆகணும். சரியா? அது ஓகே. அடுத்து கொஸ்டின் இங்கிலீஷா இல்ல தமிழா? ஜிஎஸ் கொஸ்டின் இங்கிலீஷ்ல வருமா தமிழ்ல வருமா? டெக்னிக்கல் இங்கிலீஷ்னாலும் ஜிஎஸ் தமிழ்ல வருமா? அதே மாதிரி இதுக்கு இன்ஜினியரிங் டிப்ளமோ எலிஜிபிளா? லைசன்ஸ் எப்போ அதாவது லைசன்ஸ் வேணுமா, எந்த லைசன்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்ல படிச்சவங்க எப்படி இங்கிலீஷ் கொஸ்டினை வச்சு பாஸ் பண்றது, இப்ப லைசன்ஸ் அப்ளை பண்ணா வாங்க முடியுமா? அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க, நான் +2 முடிச்சுட்டு டைரக்டா செகண்ட் இயர் போயிட்டேன் டிப்ளமோக்கு, அப்ப நான் படிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி பல விதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட. ஸோ இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நான் பதில் சொல்ல போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்னும் எக்ஸாம் சிலபஸும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா நோட்டிபிகேஷன் இதுதான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பேப்பர் 1, இதுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பேப்பர் 1. அதோட எக்ஸாம் டேட் 9/11 காலையில 9 to 12. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோட் நம்பர் 310 இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரியா? ஓகே, இது முதல் விஷயம். இப்ப எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ். இப்ப மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க, கிரேட் 2 2119 கோடு, 45 வேகன்சி. இது ஒரு முக்கியமான விஷயம். டிஸ்ட்ரிபியூஷன் விடல, அது பின்னாடி விடுவாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் இப்ப வந்து எக்ஸாம் பேட்டர்னும் எக்ஸாம் சிலபஸ் நம்ம பாத்துருவோம். எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பாத்துருவோம். சரியா? எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பேப்பர் 1 வந்து ஓஎம்ஆர். சப்ஜெக்ட் பேப்பர் 1 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர். ஓகே சரி. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பாத்துருங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், அதாவது அதர் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்சி இவங்களை தவிர வேற ஏதாவது ஜெனரல் கேட்டகரியா இருந்தா அவங்களுக்கு வந்து என்ன ஏஜ், மோட்டார் வெஹிக்கிள் 34. மேக்சிமம் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் 50%. வித் இதுக்கே கிடையாது. பட் பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ அதனால எத்தனை வயசு வரைக்கும் வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குவாலிஃபிகேஷன், இந்த இடத்துல தான் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வைக்கிறாங்க. மஸ்ட் ப்ராசஸ் என்னது, மஸ்ட் மினிமம் ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மினிமம் ஜெனரல், அதாவது குறைந்தபட்ச கல்வி தகுதியை நீங்க பெற்றிருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். Must hold a valid driving license authorizing to drive motor cycle with gear light motor vehicle. அதாவது கியர் பைக் இருக்கு பாத்தீங்களா, கியர் பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள், கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அதாவது நீங்க வந்து மினிமமா ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ பேசிக்கா முடிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோன்றப்ப +2 முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ தாங்க. சரியா? ஸோ இந்த கன்ஃபியூஷனை யாரும் வச்சுக்காதீங்க. ஸோ +2 முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சதுனால டிப்ளமோக்கு தான் எலிஜிபிள். சார் நான் இப்போ டேரக்டா இன்ஜினியரிங் முடிச்சேன்னா எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த போஸ்ட் ஃபார் விச் பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இன் டிப்ளமோ இன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் தென் a degree in subject will be considered as a higher qualification. டிகிரி வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனா கன்சிடர் பண்ணுவோம். The candidates possessing degree in the subject also are eligible to apply. அதாவது நீங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க என்னது எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் who not passed the 2 years diploma in agriculture are not eligible for the assistant agriculture even they possess higher qualification அப்படின்றத கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி is not a prescribed educational qualification for the post of assistant agricultural
ஆபீசர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சருக்காண்டி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெல்டிங் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் பாஸ்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் இந்த ட்ரேட் ஆஃப் வெல்டர், ஸோ இவங்களும் என்னது தி ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான், டிப்ளமோ எலிஜிபிள் தான், +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் விஷன், இது வந்து நார்மலா இருக்கக்கூடியதா, அதை செக் பண்ணிக்கோங்க ஐயா. ஓகே, இப்போ வந்து நாலேஜ் இன் தமிழ் சரியா, கண்டிப்பா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ தயவு செய்து அதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் 1 ஃபார் ஆல் த போஸ்ட் எக்ஸ்பெக்ட், அதாவது இந்த ஸ்டெனோகிராஃபியை தவிர மற்ற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. 100 கொஸ்டின் 150 மார்க், 60 மார்க் எடுத்தா பாஸ். ஜிஎஸ் இருக்கு, ஆப்டிடியூட் இருக்கு சரியா. ஓகே, இது வந்து 150 மார்க். அதே மாதிரி டிப்ளமோ ஐடி வந்து 300 மார்க். இந்த டிப்ளமோ சப்ஜெக்ட் பேப்பர் 2 பாத்தீங்கன்னா சிபிடி, இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் இந்த ஜிஎஸ் வந்து ஓஎம்ஆர் மெத்தடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி ரைட். மோட்டார் வெஹிக்கிள் கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் இங்கிலீஷ், அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் 2 இருக்கு பாத்தீங்களா, சப்ஜெக்ட் பேப்பர் 2 டெக்னிக்கல் போஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 and only இங்கிலீஷ்ல தான் இருக்கும் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு. சார் அப்ப இந்த ஜிஎஸ் ஆப்டிடியூட் இதுவும் இங்கிலீஷ்ல இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தமிழ் வந்து தமிழ்ல இருக்கும். ஜிஎஸும் மேக்ஸும் பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஜிஎஸும் மேக்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். கிளியராங்க? ஸோ கொஸ்டின் எந்த லாங்குவேஜ்ல வரும் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஓஎம்ஆர்னா ஆப்டிகல் மார்க் ரெகக்னிஷன், சிபிடினா என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சரியா. ஓகே கிளியராங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தாச்சு எல்லாமே டீட்டெயிலா என்னென்ன கொஸ்டின் பார்த்தாச்சு. கொஸ்டின் இங்கிலீஷ்ல வருமா, இன்ஜினியரிங் டிப்ளமோ, லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்த லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, லைசன்ஸ் வந்து இப்போ வந்து நான் நிறைய பேர் என்ன இப்போ நான் எடுத்தா வாங்கிடலாமா, இது வந்து நாளைக்கு உங்க வீடியோல நாளைக்கு நம்ம அப்ளை பண்றப்பதான் தெரியும். ஏன்னா அப்ளை பண்றப்ப வந்து உங்களுக்கு லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க இப்ப லைசன்ஸ் வச்சிருக்கணும் சரியா. அப்படி இல்ல உங்களுக்கு லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கல அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் சரியா. நீங்க இப்ப வந்து ட்ரைனிங் போனாலும் வாங்கிக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன். அப்ளை டீடைல்ஸ் நாளைக்கு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், தயவு செய்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்ளை பண்ற பார்க்கணும். அப்படி ஓகே அது வந்து லைசன்ஸ் தேவை இல்லை, அந்த லைசன்ஸ் நம்பர்லாம் எதுவும் கேட்கல அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி என்ன பண்ணணும், லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். இப்ப பண்ணா நீங்க 1 மாசத்துல வாங்கிட முடியுமா அப்படின்றத பாத்துக்கணும் சரியா. இப்ப லைசன்ஸ்ன்றது இப்ப அப்ளை வீடியோ நம்ம போடுவோம்ல, அதுலயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் லைசன்ஸ் நம்ம கேட்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். ஸோ அப்ளை வீடியோ உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பா வந்து கட்டாயம் அப்லோட் ஆயிரும். ஸோ அது எப்படி என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம தாராளமா சொல்லுவோம். இப்ப சிலபஸுக்கு போவோம். சிலபஸ்ல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நார்மலா இருக்கும். தமிழ் மெட்டீரியல் நம்ம கிட்ட பக்காவா வந்து rlacademy.com வெப்சைட்ல இருக்கு சரிங்களா. rlacademy.comல போயிட்டீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த மெட்டீரியல் நீங்க வாங்கி படிச்சாலே இந்த 60 மார்க் வந்து ஈஸியா எடுத்துடலாம், பக்காவா இருக்கும் ஓகேவா. ஜிஎஸ்க்கு நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அது வந்தோடனே உங்களுக்கு நம்ம சொல்றோம் சரிங்களா. ஆகஸ்ட் லாஸ்ட்ல வந்துடும். இப்ப நமக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தாலும் சரி, 2 எக்ஸாம் நீங்க, அதாவது 2 பேப்பர். நம்ம ஒரு டிப்ளமோ படிக்கிறதே பெரிய விஷயம். இங்க பாருங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஏ, அடுத்து பி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்ப நீங்க ஆட்டோமொபைலா இருக்கலாம், மெக்கானிக்கலா இருக்கலாம், ஆனா நீங்க எது படிச்சிருந்தாலும் 2 இதுமே நீங்க தயவு செய்து படிச்சுதான் ஆகும். அப்போ மொத்தம் எத்தனை யூனிட்னு பாத்தீங்கன்னா 20 யூனிட். இதுல வந்து இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மெக்கானிக்கல்ல இருக்கும், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல்ல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் ஓரளவுக்கு வந்து மெக்கானிக்கல்ல இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் மெக்கானிக்கல்ல வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் இதுல வந்துடும், இதுல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 யூனிட் வந்து மெக்கானிக்கல் படிச்சா படிச்சிடலாம். அப்ப மிச்சம் இருக்கிற ஒரு 5 யூனிட்ஸை வந்து நீங்க தயவு செய்து படிச்சுதான் ஆகணும். ஸோ அதுக்கு மெட்டீரியல் நம்ம இந்த 1 வீக்ல நம்ம ஏதாச்சும் ரெடி பண்ணி நம்ம கண்டிப்பா கொடுத்துருவோம் சரிங்களா. கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்,
கொடுத்துரும். சரிங்களா? சோ இதுல இருக்கிற டாபிக்ஸை நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ இதுல நம்ம ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்றத தயவு செய்து பார்த்துருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கோர்ஸ் சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போதைக்கு மெக்கானிக்கல் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. இந்த மெக்கானிக்கல் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த போஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எலிஜிபிள் தான். அதை வாங்கி படிச்சீங்கன்னா இந்த பி ஆப்ஷனுக்கு கவர் ஆயிரும். அதுல இருந்து இதுல 5 யூனிட் கவர் ஆயிரும். ஆட்டோமொபைல 5 யூனிட்ல கவர் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியதுக்கு எப்படி படிக்கிறது என்னன்றத நம்ம வீடியோஸ்ல கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து சொல்லுவோம். சோ தயவுசெய்து மோட்டார் வெஹிக்கிள் படிக்கிறவங்க கீழே குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க நம்மளோட rlaacademy.com வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. அதுல டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த PDF மெட்டீரியல் வச்சிருப்போம். என்னது கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தம் 9 யூனிட் கவர் ஆயிருக்கும். அது என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆயிருக்குன்னு பக்காவா வச்சிருக்கும். சரியா? ஸோ தயவு செய்து வந்து வேணுங்கிறவங்க டக்குன்னு வாங்கி யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 10 யூனிட் அதாவது 50% அது வந்து எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இதுனா இந்த இருக்கு பாருங்க, இதுல லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, single paper automobile engineering 50% of question and mechanical engineering 50% of questions. அதனாலதான் நோட்டிபிகேஷனை தயவு செய்து பாருங்க. சரிங்களா? நோட்டிபிகேஷனை தயவு செய்து பாருங்க. சரியா? அடுத்தடுத்து எவ்வளவு வேகன்சிஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன வேகன்சிஸ்ன்றத பக்காவா நம்ம கொடுத்துருவோம். ஸோ யார் யாரு எலிஜிபிள் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருவோம். ஏஜ் லிமிட் எல்லாமே பக்காவா கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வரதான் முக்கியமான விஷயம். ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.